அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1142. தலைப்பு ஏழைகள் தொடர் 5. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகள் தங்களுடைய ஏழ்மையை போக்குவதற்காக உழைக்கலாம், தொழில் செய்யலாம். அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்ற ஆகமான முறையில் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ரப்பே, ஏழ்மை நிலையை எனக்கு போக்கி வசதி வாய்ப்புகளை தா என்று பிரார்த்தனை செய்யலாம். எந்த ஒரு ஏழையையும் இஸ்லாம் உன்னுடைய ஏழ்மைத்தனத்தை போக்க பிச்சை எடுத்து வாழு என்று சொல்லவில்லை. பிச்சைக்காரர்களை உருவாக்கவும் இஸ்லாம் விரும்பவில்லை. பிச்சைக்காரர்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஏழைகள் வசதி வாய்ப்புடையவர்களாக ஆக வேண்டும். ஜக்காத் வாங்கக்கூடியவர்கள் நாளை ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அவர்களுக்கு உண்டான வழிவகைகளை செல்வந்தர்கள் செய்ய வேண்டும் என்றுதான் கூறுகிறது. ஏழைகள், ஒரு ஏழை வருகிறார், தன்னிடம் ஒன்றுமில்லை, அவரிடம் ஒரு கோடாரியை கொடுத்து காடுகளில் விறகுகளை வெட்டி முதுகிலே சுமந்து அதன் மூலமாக உன்னுடைய உஜீவனத்தை நடத்திக்கொள் என்று சொல்கிறார். ஆக உழைப்புக்குத்தான் முக்கியத்துவம். கரடு முரடான கையை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். உழைப்பு, அந்த உழைப்புக்காக அவருடைய கையை அவர்கள் முத்தமிட்டார்கள். ஆகவே செல்வந்தர்களை தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் எளியவர்களை நீங்கள் பிச்சை எடுத்து வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆகவே இந்த உலக வாழ்க்கை நமக்கு எப்படி அமைந்தாலும் இம்மை மறுமை இரண்டையும் இணைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இம்மையை ஏற்றுக்கொண்டு மறுமையை புறக்கணித்தால் மாபெரும் நஷ்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் மறுமைதான் எனக்கு வேண்டும் என்று இவ்வுலக பற்றற்ற துறவர வாழ்க்கையை வாழவும் இஸ்லாம் நமக்கு அனுமதி தரவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் யுரீது சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம் யஸ்லாஹா மத்மூமம் மதுஹூரா. எவர்கள் மறுமையை புறக்கணித்து விரைவில் அழியும் இவ்வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை உலகிலேயே விரைந்து சீக்கிரமாக கொடுத்து விடுவோம். பின்னரோ அத்தகையவருக்காக நாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதில் அவர்கள் நிந்திக்கப்பட்டவர்களாக, இழிவடைந்தவர்களாக, அல்லாஹுவின் அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டவர்களாக அந்த நரகிலே நுழைவார்கள் என்று சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை பார்த்து சொல்கிறான், குல் இன்ன ரப்பி யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர் வலக்கின்ன அக்ஸர அன்னாஸி லா யஅலமூன். நிச்சயமாக என்னுடைய இறைவன் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான், இன்னும் அதை தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான். எனினும் மனிதர்கள் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் என்று நபியே, இறை தூதரை நீர் கூறும் என்று. ஆக இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் வகுத்து தந்த பிரகாரம், அல்லாஹ் வாழச் சொன்ன பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிரதிபலனை வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில ஏழையாக வாழ்ந்தவர்கள் எல்லாம், அதிலும் குறிப்பாக மக்கா மாநகர முஹாஜிர்கள், மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நமக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையிலே கூறினார்கள், ஓரிரு கவலம் உணவை அல்லது ஒரு பேரிச்சம்பழங்களை பெறுவதற்காக இவ்வாறு மக்களிடம் அழைப்பவன் ஏழை அல்ல என்று கூறினார். மக்கள் அப்படியானால் ஏழை என்றால் யார், அல்லாஹுவின் தூதரை என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுவின் தூதர்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எந்த செல்வத்தையும் அவன் பெற்றிருக்க மாட்டான். அவனது நிலையை அறிந்து அவனுக்கு தர்மமும் வழங்கப்படுவதில்லை. தானும் வழியே சென்று மக்களிடம் கேட்க மாட்டான். அவனே உண்மையான ஏழை. ஏழ்மையாக இருந்தாலும் அந்த ஏழ்மையை காரணமாக்கி அவன் யாசகம் கேட்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். ஆம், அவர்கள் தன்னிறைவான வாழ்க்கையோடு சுயமரியாதையோடு பார்ப்பவர்கள் பணக்காரர்கள் என்று அவர்களை எண்ணும் அளவுக்கு அவர்கள் சுயமரியாதையோடு கௌரவத்தோடு வாழ்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறி, அவர்களை நோக்கி நீங்கள் சென்று அவர்களை பார்ப்பவர்கள் அறியாதவர்கள் அவர்கள் பெரும் பணக்காரர்கள் என்று எண்ணுவார்கள், ஆனால் அவர்களிடம் ஒன்றும் இருக்காது. அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவைகள் இருக்கும், ஆனால் யாரிடமும் வழியே சென்று தன்னுடைய தேவைகளை கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களை பார்த்து அவர்களுடைய அடையாளங்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். ஆக ஏழ்மை விதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த வசதி வாய்ப்புக்கு தக்க நடக்கவில்லை என்றால் பெரும் தண்டனைக்குள்ளாவார்கள். அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அந்த பொருளாதாரம் செலவழிக்கப்படவில்லை என்றால் அந்த பொருளாதாரத்தை இறுக்கி பிடித்து எவருக்கும் வழங்காமல் இருந்தார்கள் சொன்னால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும். ஏழைகள் தொடருவார்கள். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.